அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு கேட்டதாக கூறப்படும் பாரிய சத்தம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராயுமாறு குறித்த பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் தோகன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் வகையில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஹிங்கராங்குடை விமானப்படை முகாமில் உள்ள அதிகாரிகளின் விசாரணை முன்னெடுத்துள்ளதாக விமானப்படையினர் தெரிவிக்கின்றனர். அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் நேற்றிரவு வெளிச்சம் ஒன்றும் சத்தம் ஒன்றும் கேட்டதை அடுத்து அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இரவு 8 மணி அளவில் நான் மஹமார் வெள்ளவட்டம் பகுதியிலிருந்து பார்க்கும்போது மேல வானத்திலிருந்து பிரகாசமா பெரிய வெளிச்சத்தோட கல் ஒன்று வந்துச்சு. அது வந்து இடவழியில வெடிச்சு செதறி 3 துண்டா பிரிஞ்சு பாரிய சத்தத்தோட வெள்ளவட்டம் பகுதியில காட்டுக்குள்ள விழுந்துச்சு. பக்கத்து வளர்ந்து போகல பெரிய பாரிய வெளிச்சத்தோட பெருசா உருவமா ஒன்று வந்துச்சு. அப்போது அது திடீரென்று 3 துண்டா வெடிச்சு பின்னாடி எதிரான இடத்துல இது விழுந்தது. அப்போது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பெரிய சத்தமாக 3 சத்தம் கேட்டது. பாரிய சத்தம் ஒன்றுடன் ஒரு வகை திண்ம பொருள் ஒன்று பூமியில் விழுந்துள்ளதாக சிலர் கூறிய போதிலும் இன்று பிற்பகல் வரை அதற்கான எந்த ஒரு சாட்சியும் கிடைக்கவில்லை. ஹிங்கராங்குடை விமானப்படை முகாமிற்கு இது உணரப்பட்டதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் விங் கமாண்டர் கிஹான் செனவிரத்ன தெரிவிக்கிறார். நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து விமானப்படையினர் ஆராய்ந்துள்ளதாகவும் அவ்வாறான எதுவும் தமக்கு பதிவாகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விமானப்படையின் ரேடார் கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்களவான எந்த ஒரு பதிவும் பதிவாகவில்லை என அவர் கூறினார். புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணியகத்தின் தகவல்களுக்கு அமைய குறித்த பகுதியில் உள்ள பூமியில் எந்தவிதமான அடையாளங்களும் பதிவாகவில்லை. அத்துடன் குறித்த பகுதியில் அணு பரிசோதனைகளோ அல்லது கதிர்வீச்சு பரிசோதனைகளோ முன்னெடுக்கப்படவில்லை என அணுசக்தி அதிகார சபை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டது. இந்த சம்பவம் பதிவானவுடன் குறித்த பகுதியின் செய்மதி புகைப்படங்களை ஆராய்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. பெரும்பாலும் எரிகல் பூமியில் வீழ்ந்திருக்கலாம் என நாங்கள் அனுமானிக்கின்றோம். இது பல்வேறு பாகங்களாக சிதைவடைந்ததை அவதானித்துள்ளதாக பலர் குறிப்பிடுகின்றனர். அவை சிதைவடைந்திருக்கும் பட்சத்தில் வீழ்ந்த இடத்திலிருந்து அவற்றை கண்டெடுப்பதில் சிரமம் ஏற்படும். அதனாலேயே வீழ்ந்த இடத்திலிருந்து அவற்றை கண்டெடுக்க முடியாதுள்ளது. எரிகள் வீழ்ந்துள்ளமையே இதற்கான காரணமாக இருக்கலாம் என கூற முடியும். எனினும் வீழ்கின்ற அனைத்து எரிகற்களும் பூமியில் நிலையாக பதிந்துவிடும் அளவிற்கு எஞ்சியிருப்பதில்லை. பெரும்பாலான எரிகற்கள் அதிக வெப்பத்துடன் வளிமண்டலத்திலேயே பிரகாசத்துடனும் பலத்த ஒலி எழுப்பியும் பூமியில் விழுவதற்கு முன்னர் எரிந்து சாம்பலாகிவிடும். பூமிக்கு வெறும் சாம்பல் மாத்திரமே விழும். அவ்வாறான ஒன்று இடம்பெற்றிருக்கலாம் என அனுமானிக்கின்றோம். இந்த காலப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 11 முதல் 12ஆம் திகதிகளில் எரிக்கல் மழை பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நேற்று அல்லது இன்று எரிக்கல் மழை பெய்யும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. උල්කා වැස්සක් ඇතිවීමේ හැකියාව තියෙනවා. ඊයේ සහ අදත් වාර්ෂිකව කල්තබා කියන්නට පුළුවන් උල්කා